வணக்கம். தடம் பதிக்கும் தளிர்கள் திருவண்ணாமலை. இன்று நாம் பார்க்க போகும் அதிகாரம் 40வது அதிகாரம் கல்வி. 391வது திருக்குறள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்னென்ன கத்துக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனையுமே தவறில்லாமல் முழுமையாக கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். நான் கத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு செயல்பாட்டுக்கு போவாங்க. அரைகுறையா கத்துக்கிட்டு அது எனக்கு சரியா வரல அப்படின்னு வந்துருவாங்க ஒரு ரகம். நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அரைகுறையா கத்துக்கிட்டு வந்து அந்த செயல்பாடை செய்து அதில் வெற்றி காணாமல் போனவர்கள் பலர். அதனால நம்ம கல்வியாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், ஒரு புதுசா ஒண்ணு நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா கூட அதை நாம் என்ன பண்ணணும், முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி என்பதை நாம் முழுமையாக கற்க வேண்டும் என்று இங்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த கற்பதை கூட எப்படி கற்கணும் அப்படின்னா, தவறில்லாமல், பிழை இல்லாமல், குற்றம் இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கத்துக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நல்ல நல்ல நூல்களை எல்லாம் தேடி படித்து அதன் கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. அந்த உள்வாங்கி கொண்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோமோ, என்னென்ன கருத்துக்களை நாம் உள்வாங்கினோமோ அதன்படி நம் வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவன் படிச்சிருக்கிறானே தவிர அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த படித்த கருத்துக்களை அவன் வாழ்க்கையில் பயன்படுத்தாத காரணத்தால் என்ன சொல்றாங்க, படிச்சு கூட அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பேர் வாங்காமல் படித்த கல்விப்படி நாம் வாழ வேண்டும் அப்படின்றது தான். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம நல்லா படிக்கணும், அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கணும், அந்த கருத்துக்கள் படி நம் வாழ்க்கை நடைமுறையில் நம் வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நிறைய நம்ம திரைப்படங்கள்ல கூட பார்த்திருப்போம். படிக்காத மேதை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி படத்துல கூட சொல்லியிருப்பாரு. படித்தவர்களை விட படிக்காத ஒரு கதாநாயகன் எத்தகைய ஒரு நல்ல குணத்துடன் வாழ்கின்றான் அப்படின்றத நமக்கு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பாரதியாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாகவி பாரதியார் தன்னுடைய படித்த கல்வியின் திறமையை மொத்தமும் கவிதையாக நமக்கு கொடுத்தார். அந்த கவிதையில் என்ன நமக்கு கொடுத்தார் அப்படின்னா, பெண் கல்வியை கொடுத்தார், பெண் முன்னேற்றத்தை கொடுத்தார், எல்லாரும் எப்படி வாழணும் அப்படின்றத கொடுத்தார். காக்கை குருவி கூட எங்கள் ஜாதி என்று அந்த பாடல் வரிகளில் கொடுத்திருந்தார். முக்கியமாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்காக சுதந்திர தீயை வளர்க்க கவிதைகள் மூலம் நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை தந்து, உத்வேகத்தை தந்து, எழுச்சியை தந்து, அதன் மூலம் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்த வைத்து சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார் என்றால் அது பாரதியினுடைய கல்வியின் சிறப்பு என்று நாம் சொல்லலாம். அதுபோல இன்னைக்கு நாம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏவுகணை நாயகன், நம்முடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக வலம் வந்தவர், ஆசிரியராக இருந்தவர். உங்களுக்கு எந்த பணி பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்ப கூட எனக்கு ஜனாதிபதி பதவியை விட ஆசிரியர் பணி தான் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அது மாணவர்களுடன் நான் பழகுவதற்கான வாய்ப்பும், என்னுடைய கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பும், நான் படித்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லித்தரும் வாய்ப்பாகவும் எனக்கு அமைகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அப்துல் கலாம் ஐயா எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்றால், அந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது போல தான் படித்த கல்வியை உள்வாங்கி அதன்படி தன் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது தான். அதுபோல நம்முடைய ஔவையாரும் சரி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இது மூதுரை, இது மாதிரி நூல்களை எல்லாம் எழுதி அவருடைய கற்ற கல்வியை அடுத்த தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு நூல்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கையை படித்தவர்கள் அவருடைய வாழ்க்கையின் தத்துவத்தையும், அவர் எப்படியெல்லாம் அந்த ஒரு சமுதாயத்தில் வந்து துன்பப்பட்டார் அப்படின்றதும் தெரியும். ஆனா இதையெல்லாம் கடந்து அவரை போல படித்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அத்தனை பட்டங்களையும் பெற்று ஏழ்மையிலும் நல்ல ஒரு கசடர, அதுதான் எப்படி சொல்றது, குற்றமற்று தெளிவாக கல்வியை கற்று சட்டத்தை படித்து நம்முடைய தேசத்தினுடைய சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் இயற்றக்கூடிய ஒரு பதவிக்கு அவர் வந்தார் என்றால் அது அவர் கற்ற கல்வியும், அந்த கல்வி கொடுத்த வழியில் அவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் படித்த படிப்பின்படி வாழ்ந்த காரணத்தால் தான் இன்று அரசியலமைப்பின் தந்தை என்று போற்றக்கூடிய அளவில் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார்கள். இது போல ஒவ்வொருவரும் தன் படித்த கல்வியை வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ வேண்டும்
வேண்டும் என்பதை தான் திருவள்ளுவர் சொல்கின்றார். அதுபோல எவ்வளவுதான் நாம் படித்தாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்து, நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்னு தம்பட்டம் அடிக்காமல், இன்னும் நான் கத்துக்கணும், இன்னும் நான் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற அந்த ஒரு நம்மை நாமே உயர்த்தி கொள்ளாமல், நம்மை நாமே உணர்ந்து இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் நாள்தோறும் பாடங்களை கற்றுக்கொண்டே இருப்பதும், நாள்தோறும் படித்து கொண்டே இருப்பதும், படித்தது எல்லாம் நிறையவா என்றால் கிடையாது. உலகத்தில் அத்தனை நூல்கள் இருக்கிறது, அத்தனையும் படித்தவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. அதுபோல புறநானூறு பாடலில் கூட சொல்வார்கள், கற்றலின் கற்றார் பெரியார் என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் நல்ல கல்வி கற்றாலும் அந்த கற்ற வழியில் நடப்பவர்கள் தான் பெரியவர்கள் என்று நம்முடைய புறநானூறு பாடலும் சொல்லி இருக்கிறது. இது போல சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், நூல்களாக இருக்கட்டும், நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன சொல்கிறார்கள் என்றால், திருவள்ளுவரின் இந்த ஒரு வரி, இந்த ஒரு திருக்குறளையே எல்லோரும் மையப்படுத்தி சொல்கிறார்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது போல தங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருக்குறளை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள். கற்ற கல்வி பிறருக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய காலம் மறைந்த பின்பும் அவர்களுடைய நூல்களும் அவருடைய கருத்துக்களும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் மற்றவர்கள் எல்லாம் படிப்பதற்கு உகந்ததாக இருக்கிறது என்றால் அந்த கல்வியின் சிறப்பை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்தலின் வெளிப்பாடே இன்று நாம் போற்றும் தலைவர்களாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடிகிறது. அதுபோல திருவள்ளுவர் காட்டிய வழியில் ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு நாள்தோறும் உரைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளாவது நாம் படிப்போம். அந்த படிப்பதை கடந்து அதன் வழியில் நாம் நடப்போம். நல்ல நூல்களை தினமும் தேடி படிப்போம். கைபேசி பயன்பாடு என்பது இது போன்ற நல்ல செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவோம். தேவையற்ற செயல்பாடுகளை குறைத்து கொண்டு திருவள்ளுவர் காட்டிய திருவள்ளுவர் அந்த வழியில் திருக்குறளை படித்து அதன்படி நாம் நடப்போம். இப்படி நடந்தோம் என்றால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிமையாக நமக்கு மாறும். தடம் பதித்து இந்த உலகில் நாம் எல்லாம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தடம் பதிக்கும் தளிர்கள், திருவண்ணாமலை.